டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு இனிப்பு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். லீவில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு இது கண்டிப்பாக புதுமையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கம்மியான பொருட்களை வச்சு இதை எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம அந்த சின்ன பாத்திரத்தில் வந்து 1.25 கப்பு மைதா, எப்பயும் போல் சாதாரண கடையில் வாங்குகிற மைதா மாவு 1.25 கப்பு எடுத்திருக்கோம். வெயிட்டில் வந்து ஒரு 175 கிராம் வரும். இப்போ இந்த மைதா மாவோடு சேர்த்து ஒரு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் வரும். 1/4 கப்பு அளவில் வந்து 1/4 கப்பு எடுத்து இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மைதா மாவையும் கார்ன்ஃப்ளவரையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அந்த எடுத்து கலந்து வச்சிருக்க மாவை வந்து கிண்டி வேக வைக்க போகிறோம். அந்த கிண்டி வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் வந்து 400 ml தண்ணி, மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம அடுப்பை பற்ற வச்சு சுட வச்சுருவோம். இப்போ தண்ணி நல்லா ஆவியாகி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக கலந்து விட்டுருங்க, நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ அதோடு சேர்த்து நம்ம 2 டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில், எண்ணெய் தான், சன்ஃப்ளவர் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனு, அதையும் நம்ம இந்த தண்ணி சூடாகிற தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸு ஒரு அரை மூடி, அந்த வெண்ணிலா எசன்ஸு பாட்டிலில் ஒரு அரை மூடினா ஒரு அரை டீஸ்பூன் வரும். அதையும் நம்ம இந்த சூடான தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் வந்து நல்ல ஒரு சுமலுக்காக, அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாவுங்க ரெடியாக கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு நம்ம கலந்துக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு இதிலே வந்துடும். இந்த மாவு அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வரணும். இப்போ ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணலை, அதனால் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா உறிஞ்சிட்டு மாவு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி இந்த கரண்டிட்ட இப்படி நல்லா கிண்டி விடுங்க. இந்த வெள்ளை மாவு இல்லாத அளவு கிண்டி விடுங்க. இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் மாற்றிடுங்க. இப்போ நமக்கு அந்த நல்லா இப்படி உருண்டு திரண்டு வரும். இந்த அளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு நல்லா அந்த மாவு வெந்த உடனே நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா அந்த மாவு கிண்டி வேக வச்சாச்சு. வெந்நீரில் வேக வச்ச மாவு எடுத்து இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் மாற்றிடுங்க, பிசைறதுக்கு தகுந்தாப்பில். ஏன்னா நல்லா பிசையணும், அதுக்காக தான். கொஞ்சம் ஆறட்டும், நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிசைறதுக்கு தகுந்தாப்பில் தட்டில் போட்டோமா, அப்புறம் வந்து நம்ம கை பிசைகிற அளவுக்கு சூடு தாங்குற அளவுக்கு நீங்கள் ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கை சூடு தாங்குற அளவுக்கு இந்த மாதிரி கையிட்ட பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா நைஸாக பிணையணும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிணைய வேண்டியிருக்கும். இப்போ நம்ம இந்த உள்ளங்கையை வச்சுட்டு இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சிருக்கோங்க. நல்லா இப்படி சுற்றி இருக்கிறதா நடுவில் இப்படி எடுத்து போடுங்க, இப்படி சுற்றி எடுத்து போட்டு நல்லா இப்படி எடுத்து போட்டு மறுபடியும் இப்படி உள்ளங்கைட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா நைஸாக வலுன்னு வரும். அது வரைக்கும் நம்ம ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நமக்கு பிசைறதுக்கு தயாராக இருக்கும். நல்லா நைஸாக பிணைஞ்சாச்சு. நல்லா இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அந்த மாதிரி பிணைஞ்சிட்டு நல்லா உருட்டிடணும். நல்லா இந்த மாதிரி நடுவில் எல்லாத்தையுமே குமிச்சிட்டு மாவு பிசைஞ்ச பக்குவம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அளவுகளில் கரெக்டாக ஊற்றி ரெடி பண்ணோம்னா மாவு இப்படி இருக்கும். இப்படி பதியணும். நல்லா ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, நல்லா இலக்கமாக இருக்கும். இது அப்படியே ஒரு பக்கம் மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கடையில் வந்து ஒரு பாகு காய்ச்சணும். பாகு காய்ச்சறதுக்கு இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 3/4 கப்பு தண்ணி வச்சிருங்க. நம்ம இங்கே வெள்ளை சக்கரை வந்து 1.5 கப்பு எடுத்துருக்கோம். 1.5 கப்பு எடுத்து இந்த 3/4 கப்பு தண்ணியில் உள்ளே சேர்த்துருங்க. தண்ணி நல்லா சக்கரை கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம அந்த தண்ணியில் ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும், கொதிச்சு வரட்டும். இப்போ நமக்கு அந்த ஜீனி வந்து நல்லா கரைஞ்சி பாகு கொதிச்சிட்டு இருக்கு. பாகு வந்து ரொம்ப எல்லாம் பதம் பார்க்க தேவையில்லை. இப்போ நம்ம அந்த கொதிச்சிட்டு இருக்க டயத்தில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை மட்டும் பிழிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம இந்த பாகுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்து ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பாகு கொதிச்சா போகும். பாகோட பதம் அப்படின்னா லேசாக பிசுபிசுப்பு இருந்தாலே போதும். நமக்கு ரொம்ப இந்த மாதிரி பாகு பதம் தேவையில்லை. சொன்னா நமக்கு பாகு பதம் எப்படின்னா லேசாக பிசுபிசுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அதுக்குள்ள வந்துருச்சுப்பா. மாஸ்டர் சொல்றேன், எடுத்துட்டு பிசு வந்துருச்சு. ஏன்னா கையை விட்டு பாரு உள்ள இருக்கு சுடத்தான் செய்யும். அப்புறம் இல்ல உள்ள கூட தொட்டு பாரு பிசு வந்துருச்சான்னு. இப்ப நம்ம சவா பண்ணிடலாமா? சவா பண்ணிடலாம். ஓகே.
இப்போ நமக்கு மாவு ரெடியா இருக்கு, பாகு ரெடியா இருக்கு. நம்ம வந்து ஒரு புளிஞ்சு ஒரு ஷேப் கட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டார் உள்ள அச்சு எடுத்துட்டு நம்ம உருக்குழக்கு எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டு லைட்டா உள்ள எல்லாம் எண்ணெயை தடவி விட்டுறலாம் எப்பயும் போல. இப்போ நம்ம லேசா எண்ணெய் தடவியாச்சு. தடவின உடனே இப்போ மாவு வந்து நல்லா உருட்டி இந்த மாதிரி உலக்கு தகுந்தாப்புல உள்ள வச்சிடலாம். 3/4 வாசிக்கு உள்ள வச்சு அமைக்கிருங்க. அமைக்கிட்டு இப்போ புளிய போறோம். கிச்சன் டேபிள்ல இந்த மாதிரிலாம் புளிஞ்சுக்கலாம். லேசா அப்படி நல்லா புளிஞ்சிருங்க. நீட்டமா இந்த மாதிரி நீட்டமா புளிஞ்சுக்கோங்க. நல்லா அப்படி நீட்டமா புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளிஞ்சிட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி நீட்ட வாக்கில் புளிஞ்சிட்டு ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணிடணும். 2 இன்ச்சு அளவுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த வெட்டினதை எடுத்து இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாத்திருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு குழக்கில் போட்டு நீட்ட வாக்கில் விழிஞ்சு அப்படியே ஒரு 2 இன்ச்சு அளவு நல்லா துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இப்போ கட் பண்ணி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம அதை பொரிக்க போறோம் எண்ணெயில. இப்போ வந்து எண்ணெய் லைட்டா அந்த அளவுக்கு ஒரு இன்ச்சு முங்குற அளவுக்கு இருந்தாலே போதும். எண்ணெய் ரொம்ப எல்லாம் தேவையில்லை. எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா மீடியமாக தான் இருக்கணும். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா உள்ள எடுத்து சேர்த்துடலாம். மெதுவாக எடுத்து உள்ள சேர்த்துருங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. எண்ணெயில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக ஒரு நிமிஷம் ஆனோடனே லைட்டாக எல்லாத்தையுமே பிரித்து விடுங்க. முன்ன கூடயே பிரித்து விட்டு பிச்சிடாதீங்க. நல்லா புரிஞ்சு வரட்டும். நல்லா அப்படி லைட்டாக அப்படி ஒட்டியிருந்தா அவங்கள பிரித்து விட்டுருங்க. இப்போ நம்ம உள்ளே போட்டது நல்லா அந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டு மிதமான சூட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும். நமக்கு அந்த முறுக்கு மாதிரி இருக்கிற அந்த ஷேப்பில் இருக்கிறது வந்து நமக்கு நல்லா ப்ரௌனாக வெந்து வரணும். அது நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். இப்போ நம்ம அரிச்சிட்டு தனியாக ஒரு எண்ணெய் வடிகட்டியில் போட்டுடலாம். நம்ம 2வது ரவுண்டு அதே மாதிரி மீடியம் ஹீட்டு தான். அதே மாதிரி எடுத்து எல்லாத்தையுமே நல்லா நம்ம சொன்ன பக்குவத்தில் பொரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ இதேவும் நல்லா மீடியமாக அது வாட்டில் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ வெந்துகிட்டு இருக்க டயத்தில் நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம். ஆறுனதை நல்லா இந்த மாதிரி ஆறி இருக்கும். பாகில் எல்லாத்தையுமே போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா அமுத்தி விடுங்க. இப்போ நம்ம அந்த பாகில் போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. பாகு வந்து நம்ம ஆறி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூடான பாகில் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம காய்ச்சிட்டு நல்லா ஆறின பிறகு போட்டாலே ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் இப்போ நம்ம அந்த பாகில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அங்கிருந்து நல்லா பெரட்டி எல்லாம் ஊறின பிறகு அந்த பாகை லைட்டாக அந்த மாதிரி ஒரு வாரத்தில் வடிச்சிட்டு நம்ம பெரிய தட்டில் மாற்றிக்கலாம். தட்டில் போட்டு உலர விட்டுறணும். உலர விட்டால் நல்லா உணர்ந்துடும். உணர்ந்த உடனே நமக்கு தனித்தனி பீஸாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம செஞ்ச அந்த இனிப்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா அருமையாக அப்படியேவும் நல்லா ப்ரௌனாக கண்ணு சிமிட்டுது. அப்படி சாப்பிட்டு கண்ணு சிமிட்டுது. அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. இதே போல ஒரு இனிப்பு ஃபிங்கர் இனிப்பு நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.